அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் நம்ம அம்மா சமைக்கிறது, இல்லை நம்ம அப்பா தான் அதுக்கு காய்கறி வாங்கி தர்றது, இல்லை அம்மா காய்கறி வாங்கிட்டு வர்றது, அவங்க ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம சாப்பிட்றோம். என்னது இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறோமே அப்படின்னா, என்ன அதில் அப்படின்னா, அவங்க அதை செஞ்சு எதை செஞ்சு கொடுத்தாலுமே அதை நம்ம சாப்பிட்டா தான் அந்த விஷயம் நமக்குள்ளே போகுது. அப்படி தானே? அது மருந்தாகட்டும், இல்லை உணவாகட்டும், எதுவாக இருந்தாலும். அதுபோல தான் என்ன ஒரு முயற்சிகள், பயிற்சி யார் எது கொடுத்தாலுமே, நீ இப்படி இருக்கணும், இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாலும், என்ன விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நமக்குள்ளே உள்ளே போனால் மட்டும்தான், நாம் அதை செயல்முறையாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நம்மளை நாமே செதுக்கிக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மழை துளி கூட பார்த்திங்கன்னா கடலில் விழுந்து விழாமல் ஒரு நல்ல நிலத்தில் விழுந்ததுன்னா அது பயன்பெறுது இல்லையா? அதுபோல் எந்த ஒரு விஷயத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம காதுகளை தீட்டி வச்சு அடுத்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, அது நம்மளோட லைஃப்பில் எப்படி அது செட் ஆகும், நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவில் நம்ம போனோம் அப்படின்னா அது நம்ம தான் முறைப்படுத்த முடியும். அடுத்தவர் சொல்லத்தான் முடியும். அதை நம்ம காதுகளுக்குள்ளே விழுந்து நம்ம தான் அதை செயலுக்கு கொண்டு வர முடியும். அதை இன்னொருத்தவங்க கொண்டு வர முடியவே முடியாது. அப்போ நமக்குள்ள மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அது அந்த விஷயம் பயனுள்ளதாக நமக்கு அமையும். அதனால் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் தான் அதுவும் நடக்கும். நம்ம எதிர்காலத்தை பற்றிய பயத்துலையோ இல்லை கடந்த காலத்தை பற்றிய கவலையிலையோ இருந்தோம்னா இந்த நிகழ்காலத்தில் சொல்கிற சில நல்ல விஷயங்கள் நம்ம காதுக்கே போகாது. அதனால் செயல்முறைப்படுத்தப்படுவது நாம் தான் பண்ண போகிறோம். அதனால் நிகழ்காலத்தில் வாழ்வது சிறப்பு. நன்றி.